ஏற்கவே முடியாத, சகித்து கொள்ளவே முடியாத ஒரு கொடூரம். ஒரு சக மனிதனை இவ்வளவு சாதிய ஆணவம் கொண்டு வெட்டி சாய்க்கிறதுங்கிறது வெட்கக்கேடு. இந்த ஆணவ கொடைகள் உண்மையிலேயே நம்மளை பின்னோக்கி இழுத்துட்டு போகுது. சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளாகி அந்த பின்புலத்தில் வந்த அந்த தம்பி படித்து அவன் வேலை வாய்ப்புக்கு போய் ஒரு நல்ல பொருள் ஈட்டி ஒரு உயரத்துக்கு மேலே வர்றப்ப மறுபடியும் சாதியத்தை வச்சு கொலை பண்ணுறலாம் ஏற்கவே முடியாத ஒரு கொடுமை. இந்த சாதிய ஆணவ கொடைகள் முழுமையாக இந்த சமூகத்தில் நிறுத்தப்படணும், நடக்கக்கூடாது. அதுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தேவை. அரசு வாக்கு அரசியலை பற்றி கவலைப்படாமல், இதை செஞ்சால் இந்த சாதியோட வாக்கை இலக்கு நிலைன்னு பயப்படாமல் அரசியலில் கவனமாக இருக்கணும். ஆனால் அரசு முழுக்க முழுக்க இந்த வாக்கரசில் மனசில் வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யுது. உங்கள் ஆட்சியில் சாதியின் பெயரால் ஒரு பச்சை படுகொலை, ஒரு 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 இளம் பிள்ளை கொலை செய்யப்படுறாங்கிறப்ப முதன்மையாக எதிர்வினை ஆற்றிக்க வேண்டியது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் தான். ஆனால் அவர் கண்டிக்கவோ அந்த சமயத்தில் ஆறுதல் சொல்லவோ முற்படலை. ஏன்னா குறிப்பிட்ட சாதி மக்களோட வாக்கு போயிருமோ அப்படிங்கிற அச்சமும் பயமும் தான் இருக்குது.